ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த 21 நவம்பர் 2025 அன்றைக்கி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தரப்பிலிருந்து 2019 மற்றும் 2020 கொண்டு வந்த அந்த 4 லேபர் கோடை 21 நவம்பர் 2025 அமலுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த 4 லேபர் கோட்ஸும் பார்த்திங்கன்னா இப்போது அப்டேட்டுக்கு வந்துருச்சு. அதாவது அமல்படுத்திட்டாங்க. 21 நவம்பர் 2025 அமலுக்கு வந்துருச்சு. அப்போ ஏற்கனவே எத்தனை லேபர் கோட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1950 1960களிலிருந்து மொத்தமாக 29 வகையான லேபர் லாஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது லேபர் கோட்ஸ் இருந்துச்சு. அந்த 29 லேபர் கோட்ஸையும் சுருக்கி இந்த 4 லேபர் கோடை கடந்த 2019 2029 கொண்டு வந்தாங்க. ஆனால் அது இப்போ தான் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எந்த மாதிரியான கோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட் ஆன் வேஜஸ் 2019 கொண்டு வந்தாங்க. இந்த கோட் ஆன் வேஜஸ் இப்போ தான் அமலுக்கு வந்திருக்குது. வேஜஸ் அப்படின்னா என்னது? நம்ம வாங்கக்கூடிய சம்பளம். அடுத்ததாக த கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020. சோசியல் செக்யூரிட்டி அப்படின்னா இந்த பிஎஃப், இஎஸ்ஐசி, கிராஜுவிட்டி இதெல்லாமே கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டியில் வந்துடும். அதில் ஒரு சில திருத்தங்கள் 2020 கொண்டு வந்தாங்க. இப்போ அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020. அடுத்ததாக பாருங்கள், ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் 2020. ஸோ இதெல்லாம் இந்த மெடிக்கல் செக்கப், ஹெல்த் செக்கப் இதெல்லாமே இந்த ஓஹெச்எஸில் வந்துடும். ஓசாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்துடும். இப்போ இந்த மாதிரி 4 வகையான லேபர் கோட்ஸை 21 நவம்பர் 2025 கொண்டு வந்துட்டாங்க. இதில் எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு கீ ஹைலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓவராலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் குறிப்பாக இந்த கிராஜுவிட்டியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி 5 வருஷம் கழித்து தான் உங்களால் கிராஜுவேட் அமௌண்ட் எடுக்க முடியும். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 வருஷம் வேலை செஞ்சிருந்தாவே போதும். நீங்கள் 2வது வருஷத்துலேருந்து அந்த கிராஜுவேட் அமௌண்ட் நீங்கள் ரிசைன்மெண்ட்டை போயிட்டீங்க அப்படின்னா அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டு கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? ஏன்னா எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் பார்த்திங்கன்னா 5 வருஷம் கழித்து தான் கிராஜுவிட்டி கொடுப்போன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ 1 வருஷத்துலேயே நீங்கள் கிராஜுவேட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இது எந்த வகையான எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் இது பொருந்தும்? கிராஜுவிட்டியில் எந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்குது? அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ இது போன்ற ஒரு 3 தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பயனுள்ள தகவல் முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராஜுவிட்டி கால்குலேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020 தான் இந்த கிராஜுவிட்டி வருது. இதில் பெர்மனண்ட் எம்ப்ளாயி, ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயீஸ், அதே மாதிரி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ், இது 3 பேருக்குமே கிராஜுவிட்டி இருக்குது அப்படிங்கிறத இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் எம்ப்ளாய்க்கும் ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்க்கு மட்டும் தான் கிராஜுவிட்டி இருந்துச்சு. பட் இப்போது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் கிராஜுவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த கிராஜுவிட்டியில் யாருக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயீஸ். ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயீஸ், அதாவது எம்ப்ளாயை மொத்தம் 3 வகையாக பிரிக்கலாம். பெர்மனண்ட் எம்ப்ளாயி, ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயி, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. பெர்மனண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா யார்? ஒரு கம்பெனியில் முறையாக அவங்களுக்கு ஆஃபர் லெட்ரு, அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எல்லாமே கொடுத்து, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் நீங்கள் இந்த தேதியிலேருந்து இந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் எண்டு டேட் இருக்காது. நீங்கள் இந்த தேதியில் ஜாயின் பண்ணுங்கள், இத்தனாம் தேதி நீங்கள் ரிலீவ் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்காது. ஜாயின் பண்ணுங்கள், அப்புறம் கண்டினியூஸாக சர்வீஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இது பெர்மனண்ட் எம்ப்ளாயி. பெர்மனண்ட் எம்ப்ளாயி இந்த சென்ஸ் அவங்களுக்கு இத்தனை வருஷம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்காது. அவங்க எல்லாமே பெர்மனண்ட் எம்ப்ளாயிஸ். அடுத்ததாக ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் ஒர்க் இருக்குது, அல்லது பெர்மனண்ட் எம்ப்ளாயிஸ் தனியாக இருக்காங்க. 2 வருஷத்துக்கு மட்டும் தனியாக ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ணிக்கிறது. ஸோ அவங்களுடைய தேவை அந்த கம்பெனிக்கு 2 வருஷம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு 2 வருஷத்துக்கு மட்டும் அவங்க ஒரு ஆளரை தனியாக ரெக்கமெண்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி தரப்புலேருந்தே தான் கொடுப்பாங்க. அதாவது ஃபிக்ஸ்டு டேர்ம், ஒரு டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணுறது. 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் இந்த மாதிரி டேர்மை ஃபிக்ஸ்டு பண்ணிட்டு அந்த எம்ப்ளாயை ரெக்ரூட் பண்ணுறது ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ். அது கீழே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு நம்பருக்கு இந்த ஆக்டிவிட்டிக்காக ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஆக்டிவிட்டியே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹவுஸ் கீப்பிங் ஆக்டிவிட்டிக்கு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஆன் ரோல் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங் ஆக்டிவிட்டி இருக்குது, மாதம் நான் உங்களுக்கு எவ்வளோ தரேன், நீங்கள் மேன் பவர் வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்ட்ராக்டர் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ். ஓகே,
இப்போது சேஞ்சஸ் கிராஜுவிட்டியில் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் மட்டும்தான் வந்திருக்கு. பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது கிராஜுவிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு தேர் இஸ் நோ சேஞ்சஸ் ஃபார் இன் திஸ் ரூல்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு 5 வருஷம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த கிராஜுவிட்டி வந்து எடுக்க முடியும். ஸோ பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ் இந்த சென்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் வந்து பெர்மனண்ட் எம்ப்ளாயி கேட்டகரியில் வரீங்களோ அவங்க எல்லாருக்கும் கிராஜுவிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் உங்களுக்கு தருவாங்க. ஆனால் ஃபிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கு அப்படி கிடையாது. ஏன்னா ஃபிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு கம்பெனி லாங் டேர்ம் வந்து கொடுக்க மாட்டாங்க. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட அந்த பிடிக்கக்கூடிய அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் இப்போது அந்த ஃபிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்னுடைய கிராஜுவிட்டி வந்து 5 வருஷம் கிடையாது, அவங்களுக்கு 1 வருஷம். அவங்க 1 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாவே போதும், அவங்க வந்து கிராஜுவிட்டி வந்து எலிஜிபிள், அவங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கும் 1 வருஷம் ஒர்க் பண்ணாவே போதும், அவங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து இது. மற்றபடி பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கோ, இந்த லீவ் பாலிசியாக இருக்கட்டும், மெடிக்கல் பாலிசியாக இருக்கட்டும், இந்த நெக்ஸ்ட் இந்த கிராஜுவிட்டி இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே வந்து ஃபிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கும் இருக்கணும், அதே மாதிரி கான்ட்ராக்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்மனண்ட் எம்ப்ளாயி எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்து ஒரு பெர்மனண்ட் எம்ப்ளாயி 50,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா அதே சம்பளம் தான் அந்த ஃபிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கும் இருக்கணும். இப்போ கிரேடு பெர்மனண்ட் எம்ப்ளாயினுடைய கிரேடு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்குது. ஸோ சேம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி தான் ஃபிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாயினுடைய கிரேடும் அசிஸ்டன்ட் மேனேஜர், பட் சேம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா 2 பேர்த்துக்கும் சம்பளம் ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியல. பட் கிராஜுவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட்னுடைய ஆக்ட் அப்படிங்கிறதுனால கிராஜுவிட்டி வந்து 100% அமலுக்கு வந்துருக்குது. ஸோ பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போது இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது, இந்த கிராஜுவிட்டியில் எந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பேசிக் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கால்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய கொஸ்டின் என்னவாக இருக்குன்னா, இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் யார் நமக்கு கொடுக்குறா, கம்பெனியாக கவர்மெண்ட்டாக, கம்பெனியாக வந்து அமௌண்ட்டு போடுதா இல்லை கவர்மெண்ட் நம்மளுக்கு அமௌண்ட்டு போடுதா அப்படிங்கிற கேள்விக்கான விடை. இப்போ உங்களுடைய சிடிசி ஸ்ட்ரக்சர், காஸ்ட் டு கம்பெனிக்கான ஸ்ட்ரக்சர் வந்து 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1 லட்ச ரூபாயில் இதுக்கு 21 நவம்பர் 2025 முன்னாடி வரைக்கும் பேசிக் ப்ளஸ் டிஏ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40%. பட் இதுக்கப்புறம் அதை வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. அது தனியாகவே ஒரு நம்ம சேனலில் வீடியோ வரும், நாளைக்கு அந்த வீடியோ வரும். ஸோ பேசிக் ப்ளஸ் டிஏ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உயர்த்தியிருக்கிறாங்க, எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இனிமேல் நம்மளுடைய அந்த சேலரி ஸ்ட்ரக்சரில் வரப்போகுது, நம்மளுக்கு கைக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து அதிகமாக கிடைக்குமா கம்மியாக கிடைக்குமா, இது போன்ற கிளாரிட்டியான வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இன்றைக்கி கிராஜுவிட்டி பற்றி பார்த்துடலாம். ஓகே, இப்போது இந்த பேசிக் ப்ளஸ் டிஏ பார்த்தீங்கன்னா 40% இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா. ஸோ இதில் இந்த பேசிக் ப்ளஸ் டிஏ 40%ல் 4.83% என்ன பண்ணுறாங்கன்னா கிராஜுவிட்டிக்கு நம்ம கம்பெனி பிடிச்சிருவாங்க, நம்மளுடைய சிடிசியிலேருந்து தான் பிடிக்கிறாங்க. ஸோ கம்பெனி தனியாக எங்கேயும் போடுறது கிடையாது. நம்மளுடைய சம்பளத்திலேருந்து 4.83% ஆஃப் பேசிக் ப்ளஸ் டிஏ அமௌண்ட்டை வந்து எங்கே கொண்டு போகிறாங்க, அப்படியே கிராஜுவிட்டிக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க. இப்போது புதிய ரூல்ஸ் படி பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி 5 வருஷம் ஒரு கம்பெனியில் நிலையாக வேலை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிராஜுவிட்டிக்கு எலிஜிபிள். ஃபிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கு டென்யூர் 1 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாவே போதும், கிராஜுவிட்டி எலிஜிபிள். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஜுவிட்டி வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் கவர்டு அண்டர் த ஆக்ட், அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் நாட் கவர்டு அண்டர் த ஆக்ட். 2க்கும் என்ன வித்தியாசம் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம அப்படி பார்க்கலாம். எம்ப்ளாயீஸ் கவர்டு அண்டர் த ஆக்ட் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதே வந்து எம்ப்ளாயீஸ் இந்த ஆக்ட் கவர் ஆகலை, பட் இருந்தாலும் அவங்க கிராஜுவிட்டி அமௌண்ட் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் கம்மியாக கிடைக்கும். ஒரு கம்பெனியில் 10 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 10 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரிசீடிங் 12 months அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கம்பெனி இந்த ஆக்டுக்குள்ளே வரத்துக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், கான்ட்ராக்ட் ஆர் அப்ரெண்டிஸ் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நாட் அப்ளிகபிளாக இருந்தது, இந்த கிராஜுவிட்டி வந்து இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போது ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அந்த டென்யூர் பீரியட் 5 வருஷம் அல்லது 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த எம்ப்ளாயீஸ்க்கு எதிர்பாராத விதமாக இறப்பு நேரிட்டாலோ அல்லது எதனா ஒரு ஆக்சிடென்ட்னால் அவருடைய கை கால் இழப்பு ஏற்பட்டாலோ அவங்க அல்லது டிசீஸ்னால் ஏதாவது பாதிக்கப்பட்டாலோ அந்த எம்ப்ளாயீஸ்க்கு
கிராஜுவிட்டி அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. கிராஜுவிட்டி அமௌண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போது 2024 கூட நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். ஹையர் கிராஜுவிட்டி லிமிட் இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா, ஒரு எம்ப்ளாயி 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கிராஜுவிட்டி அமௌண்ட் வாங்க முடியாது. கால்குலேஷன் போடும்போது 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதிகபட்சமான தொகை 10 லட்ச ரூபா தான் கொடுக்கும். பட் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அதை உயர்த்தியிருக்காங்க. 25 லட்சமாக உயர்த்திருக்காங்க. இந்த உயர்த்தினது 2024 உயர்த்திட்டாங்க, இப்போ கிடையாது. அதே மாதிரி ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ், தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு 20 லட்ச ரூபா வரைக்கும் கிராஜுவிட்டி அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வந்து உயர்த்திருக்காங்க. 10லேருந்து 20 ஆக்கியிருக்காங்க. ரைட். இப்போது இந்த கிராஜுவிட்டி கால்குலேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் எம்ப்ளாயீஸ் கவர்டு அந்த ஆக்ட் கீழே வந்து இருக்காங்க, கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிராஜுவிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 15 இன்ட்டு லாஸ்ட் ட்ரான் சேலரி இன்ட்டு டோட்டல் சர்வீஸ் இயர்ஸு டிவைட் பை 26. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி தான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இது ஃபார் யாருக்கு? ஃபார் எம்ப்ளாயீஸ் கவர்டு அண்டர் த ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட்டு கீழே அந்த எம்ப்ளாயீஸ் கவர் ஆகியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா படி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கிராஜுவிட்டி அமௌண்ட் கொடுக்குறாங்க. அப்போது இதில் 15 அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் மந்த் கால்குலேஷன். இப்போ ஒரு மாதத்துக்கு 30 நாள்னா அதை வந்து அரை மாதமாக எடுத்துக்கிறாங்க. அதனால் 15 அப்படிங்கிறத போட்டுக்கிறாங்க. ரெண்டாவதாக லாஸ்ட் ட்ரான் சேலரி. லாஸ்ட் ட்ரான் சேலரினா கடைசியாக நீங்கள் சம்பளம் எவ்வளோ வாங்கினீங்க. இப்போ லாஸ்ட் ட்ரான் சேலரியில் பேசிக் ப்ளஸ் டிஏ ரெண்டு சேர்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. கடைசி மாதத்தில் ரிசைன் பண்ணுறது, கடைசி மாதத்தில் உங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ எவ்வளோ அதை வந்து எடுத்துக்குவாங்க. டோட்டல் சர்வீஸ் இயர்ஸ், நம்பர் ஆஃப் சர்வீஸ் இயர்ஸ், எத்தனை வருஷம் அந்த கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. டிவைட் பை 26 அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 26 நாள். ஸோ அதுதான் வந்து 26 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சர்வீஸ் இயர்ஸ் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ கரெக்டாக வந்து 5 வருஷம்னா 5 வருஷம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எடுத்துவாங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் 4 வருஷம் 8 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தாவே இந்த கிராஜுவிட்டிக்கு வந்து எலிஜிபிள். இது பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு. ஆனால் ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயீஸ்க்கு கம்பல்சரி நீங்கள் 365 நாள், அதாவது ஒரு வருஷம் கம்பல்சரி நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னா மட்டும் தான் எலிஜிபிள். பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் 4 வருஷம் 240 நாள் அல்லது 240 நாளுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கிராஜுவிட்டிக்கு வந்து எலிஜிபிள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் 5 மாதம் ஒர்க் பண்ணிட்டு ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பாருங்கள் அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் போயிருக்கும். பட் நம்மளுக்கு வந்து அதை விட அந்த கம்பெனியோட இன்னும் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிட்டு அவங்க மேபி ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகே. இப்போது ஒரு நபர் 40,000 ரூபா கடைசியாக அவருடைய பேசிக் ப்ளஸ் டிஏ வாங்கியிருக்காரு. அந்த நபர் 8 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கிராஜுவிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். 1,84,615 ரூபா. ஸோ 15 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. லாஸ்ட் ட்ரான் பேசிக் ப்ளஸ் டிஏ 40,000. எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு? 8 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போ டிவைடட் பை 26 நாள், 26ன்னு போட்டோம்னா அப்படின்னா எவ்வளோ வருது? 1,84,615 ரூபா இந்த எம்ப்ளாயீஸ் வந்து அந்த ஆக்டில் கவர் ஆகியிருந்தாங்க அப்படின்னா. இதே மாதிரி தான் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கும் அதே தான், வேறு ஒன்றும் இது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாயீஸ் வந்து 2 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நான் கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போது ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாயீஸ் அதே தான் 15 இன்ட்டு அவங்க வந்து லாஸ்ட்டாக எவ்வளோ ட்ரான் சேலரி பேசிக் ப்ளஸ் டி அதே 40,000 ரூபா வந்து எடுத்துக்கிறேன். ஓகே. இன்ட்டு அவங்க வந்து 8 வருஷத்துக்கு பதிலாக 2 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியில் அப்படின்னா 2ன்னு போட்டுக்கிறேன். எவ்வளோ வருது? இவ்வளோ அமௌண்ட், இவ்வளோ நம்பர்ஸ் வந்து வருதா? டிவைடட் பை 26 வந்து போடுவோம். எவ்வளோ வருது? 46,153 ரூபா அவங்களுக்கு கிடைக்கிது. 2 வருஷம் ஒர்க் பண்ண அந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கு 46,153 ரூபா கிராஜுவிட்டி அமௌண்ட் கிடைக்கிது. ஓகே. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயீஸ் நாட் கவர்டு அண்டர் த ஆக்ட். இந்த கேட்டகரியில் எம்ப்ளாயீஸ் வந்து அந்த ஆக்ட்டு கீழே வரல அப்படின்னா, அந்த ஆக்ட்டு கீழே வந்து வராமையே அவங்களுக்கு கிராஜுவிட்டி வந்து எலிஜிபிளாக இருக்குது, அந்த கம்பெனி அவங்களுக்கு கிராஜுவிட்டி கொடுக்குது அப்படின்னா அவங்களுக்கான கால்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். சேம் அதே தான் ஃபார்முலாவில். என்ன ஒரு மாற்றம் வரும்னா, கீழே அங்கே மேலே 26ன்னு இருந்த இடத்துல இங்கே 30 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது 30 நாள் கன்சிடர் பண்ணுறாங்க. நாட் கவர்டு அண்டர் த ஆக்ட் அப்படின்னா 30 நாள், மேலே கவர்டு அண்டர் த ஆக்ட்னா உங்களுக்கு 26 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்போது டிவிஷனில் நம்பர்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ், அந்த ரிசல்ட் நம்பர்ஸ் அமௌண்ட் வந்து கம்மியாகும். இதுதான் வந்து பேசிக். இப்போ 15 அப்படிங்கிறது ஹாஃப் மந்த் கால்குலேஷனு. லாஸ்ட் ட்ரான் சேலரியை வந்து அவங்க எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, பேசிக் ப்ளஸ் டி ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 10 மந்த், கடைசி 10 மாதத்தில் அவங்க பேசிக் ப்ளஸ் டிஏ எவ்வளோ வாங்கினாங்க அதனுடைய ஆவரேஜ் வந்து எடுக்கிறாங்க. இந்த ஒரு கேட்டகரிக்கு மட்டும், நாட் கவர்டு அண்டர் த ஆக்டருக்கு மட்டும். அதே மாதிரி கீழே 30 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இன் மந்த்து. ஓகே.
தென் நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் படி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 15 × 40,000 அவங்களுடைய ஆவரேஜ் ஆஃப் பேசிக் ப்ளஸ் டிஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். கடைசி 10 மாதத்துக்கும் அவங்க அவ்வளோதான் வாங்குறாங்க. 8 வருஷம் சர்வீஸ் அப்படின்னு போட்டு இதோட 30 போட்டோம்னா இங்கே பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ தொகை கிடைக்குதுன்னா 1,60,000 தான் கிடைக்குது. அதே வந்து அந்த எம்ப்ளாயி ஆக்டில் கவர் ஆகிருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு 1,84,000 கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிராஜுவிட்டி பொறுத்த வரைக்கும் பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயீஸ் அதே மாதிரி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் 5 வருஷம் அப்படிங்கிறத வந்து குறைச்சி 1 வருஷமாக ஆக்கியிருக்கிறாங்க. மற்றபடி கிராஜுவிட்டி ஆக்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு எம்ப்ளாயி, அதாவது பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மிகப்பெரிய சேஞ்சஸ் ஆன அந்த பேசிக் ப்ளஸ் டிஏ கொண்டு வந்திருக்காங்க. 40% அப்படிங்கிறத உயர்த்தி 50% ஆக்கியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நம்மளுடைய சேலரி ஸ்ட்ரக்சரில் இருக்க போகுது அப்படிங்கிற முழுமையான தகவல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.